வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு விபத்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் வந்து நம்ம நண்பர் எப்பவும் போல் வேலைக்காக கிளம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா திடீர்னு டயர் வெடிக்குது. நம்ம நண்பரும் பார்த்திங்கன்னா டயருக்கு மேலே இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டு போயிருக்காரு. டயர் வெடித்ததும் பஸ்ஸோட பிளாட்ஃபார்ம் உடஞ்சி சீட்டோடு தூக்கி அடித்து அவருடைய காலில் பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர். வலது காலில் முட்டிக்கு கீழே எலும்பு வந்து டோட்டலாகவே துண்டாக உடஞ்சிருச்சு. இடது காலில் பார்த்திங்கன்னா கட்டை விரல்கிட்ட தோல் கிழித்து ரத்தம் அவ்வளோ கொட்டுன்னு கொட்டுது. இவ்வளோ இப்போது அவர் அந்த டைம்லேயும் அந்த பஸ்ஸுக்காரங்க ஒரு ஆம்புலன்ஸ் கூட கூப்பிடாம வேறொரு பஸ்ஸில் மாற்றி எடுத்துகிட்டு ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அது கூட ஓகே, பட் இவங்க ஏன் காலையில் எடுக்கும்போது அந்த பஸ்ஸை செக் பண்ணி தானே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது டிரைவரோட வேலை. அவங்க ஏன் அவங்களோட அலட்சியத்தினால தானே இப்போது இந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க செக் பண்ணி எடுத்திருந்தா இது நடந்திருக்காது இல்லையா? இப்போது யார் மேலே இந்த தப்பு? மார்னிங் வந்து செக் பண்ணாமல் எடுத்தது டிரைவர் கண்டக்டர் மேலே தப்பா, அல்லது அந்த சீட்டில் உட்காந்துட்டு போன நம்ம நண்பர் மேலே தப்பா? உட்காந்துட்டு போனது தப்பா அல்லது செக் பண்ணிட்டு போனது தப்பாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பருக்கு இப்படி ஆனதுனால அவர்னால வேலைக்கும் போக முடியல, எந்த ஒரு வேலை செஞ்சும் வருமானமும் ஈட்ட முடியல. இப்போ இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது. இதுக்கு காரணம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நண்பர்களே. அந்த பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ் தான். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.